வெல்கம் டு சரசு சமையல். இன்னைக்கு கோயம்புத்தூர்லேருந்து செல்வி வந்திருக்காங்க. செல்வி வந்து எங்கள் ரிலேஷன் வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. ரிலேஷன் அக்கா உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அக்கா வாங்க. அக்கா உங்க எல்லாருக்குமே நான் அறிமுகப்படுத்திருக்கேன். ஆனால் இன்னைக்கு தான் முகத்தை காட்டுறாங்க. முறுக்கு, அதிரசம், சீடை, ரிப்பன் பக்கோடா எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. வேற என்னக்கா பண்றீங்க? ஆயி முறுக்கு, அரிசி முறுக்கு, சீடை, அதிரசம், லட்டு இது எல்லாமே பண்றாங்க. நான் வந்து தீபாவளி டைம்லயும் சரி, அதுக்கு முன்னாடி சரி உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்கேன். நீங்க எல்லாருமே அக்காவுக்கு சப்போர்ட் பண்றீங்க. அந்த சப்போர்ட் என்னைக்கும் தொடரணும். இன்னைக்கு அக்கா வீட்டுக்கு செல்வி, அக்காவோட ரிலேஷன் வந்து செல்வி வந்திருக்காங்க. தம்பி சம்சாரம், தம்பி வைப்பு அக்காவுக்கு. செல்வி வந்து பிரியாணி ரொம்ப அருமையா பண்ணுவாங்க. அக்கா நான் கரூர் வரேன், நம்ம ஒரு நாள் பிரியாணி போடலாம் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பா செல்வி வாங்கன்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு கரூர் வந்தது ரொம்ப சந்தோஷம் செல்வி. இன்னைக்கு எங்களுக்காக செல்வி பிரியாணி தான் போட்டு கொடுக்க போறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயங்க, செல்வி வந்து ஆர்டருக்கும் பிரியாணி போட்டு தர்றாங்க. ஆனா கரூர் இல்லைங்க, கோயம்புத்தூர்ல இருக்கவங்க வந்து அவங்க கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே இந்த வீடியோ கடைசியில சொல்றேங்க. நீங்க இந்த வீடியோ எடுக்க போறதுக்கு ரொம்ப சந்தோஷம்க்கா. செல்வி பிரியாணி செய்ய ரெடியா இருக்காங்க. ஆரம்பிச்சிடலாங்கக்கா. பிரியாணிக்கு மட்டன் குக்கரில் சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுட்டாங்க. பிரியாணி செய்யறதுக்கு தேவையான எல்லாமே ரெடியாக செல்வி எடுத்து வச்சுருக்காங்க. இன்றைக்கி 3 கிலோ அளவுள்ள பிரியாணி போடுறதால செல்வி வந்து பெரிய பாத்திரம் வச்சு பெரிய அடுப்பில் தான் செய்கிறாங்க. இப்போ எண்ணெய் ஊற்றுறேங்க்கா. கடலை எண்ணெயா செல்வி? சரி, 3 கிலோவுக்கு எவ்வளோ ஊற்றி? 150 எண்ணெய் 1 கிலோவுக்கு. கூட நெய்யுங்கக்கா 150ங்கக்கா. நெய் 1 கிலோவுக்கு 50 மில்லி. ஆமாங்க. எண்ணெய் நெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு தாளிச்சுக்கலாம். தாளிக்கிறது போடுறேங்க்கா. கூடவே பிரிஞ்சி இலையும் போடுறேங்க. இலையும் போடுறேங்க. பெரிய வெங்காயம் 1 கிலோவுக்கு 300 பெரிய வெங்காயம் போடணும். நல்லா வதங்கணும் இல்லையா செல்வி? வெங்காயம் நல்லா பொன்னிறமாகணுங்கக்கா. இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வதங்கினாக்க பிரியாணி டேஸ்ட் வருங்கக்கா. சரிங்க. புதினா கொஞ்சம் போடலாம்க்கா. தனி மிளகாத்தூள். தனி மிளகாத்தூளுங்க 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கீங்க. பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் அடிச்சு வச்சுருக்கிறேங்க்கா. 1 கிலோவுக்கு 150 கிராம். சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் 8. ஒன்றும் பாதியமாக அரைச்சி சேர்த்துறீங்க. இதுவும் நல்லா வணங்கணுங்கக்கா. பிரியாணிக்கு இந்த பச்சை மிளகாய் காரமே போதும் என்ன செல்வி? போதுங்கக்கா. அதனால தான் 1 ஸ்பூன் மட்டும் போட்ட மிளகாத்தூள். அரைச்சி போட்ட சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சுக்கா. இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும் செல்வி. நல்லா வதங்கிடணும். இஞ்சி போடுறேங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2மா சேர்த்து 300 கிராம் 2மா சேர்த்து. ஆனால் தனித்தனியாக அரைச்சிக்கிட்டீங்க. தனியாக அரைச்சி வச்சுருக்காங்க. இஞ்சி வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் பூண்டு போடணும். அது போடுறேங்க. நல்லா பரட்டி ஒரு 10 நிமிஷம் ஆகணும்க்கா. நல்லா அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகணும் இல்லையா? ஆமாங்கக்கா, நல்லா போகணும். பிரியாணி நீங்கள் எத்தனை கிலோ வரைக்கும் போடுவீங்க செல்வி? 5 கிலோ போடுவோம்க்கா. 5 கிலோ வரைக்கும் தனியாகவே செஞ்சுருவீங்க. உங்களோட சரசு சமையல் பிரியாணி மசாலா தான் போடுறேங்க்கா. 1 கிலோவுக்கு 20 கிராம் சரி போடுறேங்க்கா. போட்டு செஞ்சீங்களா இதுக்கு முன்னாடி? நல்லா இருந்துச்சா? சூப்பராக இருந்துச்சுங்கக்கா. சரி, ரொம்ப நல்லா இருந்துச்சு. 3 கிலோவுக்கு 60 கிராம் சேர்த்துருக்கலாம். ஆமாங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறம் பிரியாணி மசாலா போட்டுக்கிறேங்க்கா. அடுத்து தக்காளிங்கக்கா. கிலோவுக்கு 1 தக்காளி தாங்க்கா போட்டுறேங்க. தக்காளி ஜாஸ்தி போட மாட்டீங்க? போட மாட்டேங்க்கா. பிரியாணியோட கலர் மாறிடும். சரிங்களா? வெளியில் என்ன நல்லா பிரிஞ்சு வருது. இந்த மாதிரி வெளியில் வந்தால் தான் நல்லா இருக்கும். இப்போது செல்வி ஒரு பக்கம் மும்முரமாக பிரியாணிக்கு எல்லாமே சேர்த்து வதக்கிட்டு இருக்காங்க. அக்கா இப்போ அவங்க டியூட்டியை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்கக்கா? ஆமாங்கக்கா. அதிரசத்துக்கு சீடைக்கு 2 குண்டாலும் பாவு காய்ச்சிட்டு இருக்கீங்க. பாவு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சூப்பர். நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம், அவ்வளோதான். அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு. பாவு தண்ணி ரொம்ப கம்மியாக தான் வைக்கிறீங்க. சூடானா கரெக்டாக இருக்கும். அப்புறமே கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்க, கரெக்டாக வந்துருங்க. பக்கம் பாவு காய்ச்சிட்டு இருக்காங்க. மோகனா நீங்கள்லாம் முறுக்கு போட்டுட்டு இருக்கீங்க இல்லையா? அக்கா நல்லா ட்ரைனிங் கொடுத்துட்டாங்கல்ல? சூப்பர் சூப்பர் சூப்பர். டேஸ்ட்டுக்கெல்லாம் சொல்லவா வேணும்?
பாருங்கள். இப்போ முறுக்கும் பொறுமையாக நல்ல சுத்தமான எண்ணெயில் பாருங்கள் 2 பேர் செய்கிறாங்க இதை. ஒருத்தவங்க வந்து பிழிஞ்சு கொடுக்குறாங்க, ஒருத்தவங்க அப்படியே பெரட்டி விட்டு எடுக்கிறாங்க. சுட்ட முறுக்கு பாருங்கள், இந்த மாதிரி ஆயில் எல்லாமே வடிகிற மாதிரி தட்டில் போட்டு இந்த மாதிரி வச்சிடுறாங்க. பார்க்குறதுக்கே அழகாக இருக்குங்க, சாப்பிட்றதுக்கு சொல்லவா வேணும். நான் வந்து இப்போ தயிர் ஊற்ற போகிறேன்க்கா. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெய் வெளியில் வந்துடுச்சு. அடுத்து தயிர் 1 கிலோக்கு 50. அப்புறம் 150 மில்லி தயிர் சேர்த்துக்கிறேன்க்கா. அடுத்து மல்லி போடலாமாக்கா? மல்லி தயிர் சேர்த்துருக்கேன். மல்லி புதினா ஏற்கனவே போட்டோம், இப்போ மல்லி மட்டும் போதும். நல்லா அந்த பிரியாணியோட ஒரிஜினல் கலர் வந்துருச்சு பாருங்களா? இது பாருங்கக்கா, இந்த மாதிரி இருக்கணும். நீ அடுத்த ஸ்டேஜ் வந்து நம்ம மட்டன் போட்டால் போதும். நல்ல எண்ணெய் நெய்யெல்லாம் பிரிஞ்சு வருது. ஆமாம், மட்டன் போடுறேன். ஏற்கனவே வந்து நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். 1 கிலோவுக்கு எவ்வளோ செல்வி மட்டன்? 1.25. ஆல்ரெடி வேக வச்ச மட்டன் சேர்க்குறீங்க. ஆமாங்க. இதுவே கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் மசாலா போட்டு வேக வச்சுருக்கிறேன். நீ அடுத்து தேவைக்கு உப்பு போட்டுக்கலாம். சரி. நம்ம ஏற்கனவே வேக வச்சனால ரொம்ப போட்டு கரெக்ட வேண்டாம். அந்த மசால் வந்து மட்டனில் சேர்ந்து வந்தால் போதும். மட்டன் வெந்துருச்சு, ரெடி ஆயிடுச்சு. அடுத்து தண்ணி ஊற்றலாம். ஏற்கனவே நான் மட்டனில் வேக வச்ச தண்ணியும் கலந்துருக்கிறேன். இதில் எடுக்கிறோமோ அதில் 1 ஒரு பங்குக்கு 1.25 அளவுக்கு தண்ணி ஊற்றலாங்களா? ஊற்றலாம் செல்வி. இப்போ மட்டன் நல்லா சுருள வதங்கினதுக்கு அப்புறமா ஆமாங்க, இப்போ மட்டன் வேக வச்ச தண்ணியும் சேர்த்து அளந்து ஊற்றுறீங்க. ஏற்கனவே மட்டனில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறேன். அடுத்தது நீ உப்பு போட போகிறேன். பிரியாணிக்கெல்லாம் கல் உப்பு போட்டால் தான் நல்லா இருக்கும். தான் நல்லா இருக்கும். கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி போடணும்க்கா. இப்போ அக்கா ஒரு பக்கம் பரபரன்னு பாகு காய்ச்சிட்டு இருக்காங்க. சீடைக்கு அதிரசத்துக்கு இப்போ ஈரரிசி அரைச்சி வச்சுருக்கீங்க என்னங்கக்கா? ஈரரிசி பாகு காய்ச்சி ஊற்றுறோம். பிரியாணி ஒரு பக்கம் நடக்குது, முறுக்கு வேலை ஒரு பக்கம், அதிரசம் ஒரு பக்கம். என்னங்க இது 2 நாள் இருந்ததுன்னா அதிரசம் வந்து கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும். நல்லா கிளறதுக்கப்புறமா இந்த மாதிரி பபிள் வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வந்தால் தான் அதிரசம் நல்லா சாஃப்டாக நல்லா வரும். எள்ளு வறுத்து போட்டு கலக்கியாச்சு. அதிரசத்துக்கு ஒரு பக்கம், எள்ளு சீடைக்கு ஒரு பக்கம் அக்கா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ செல்வி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணிடலாம். பார்க்கலாம். நல்லா கரெக்டாக கொதி வருது. முன்னாடி ஊற வச்சாச்சு. இப்போ வடிச்சிட்டேன். அது அரிசி போடலாம். நல்லா வடிகட்டி வச்சிட்டீங்க இல்லையா? சீரக சம்பா அரிசி. சீரக சம்பா பழைய அரிசிங்கிறது. சரி போடலாங்களா? நல்லா கொதி வந்துச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் போட்டால் தான் நல்லா இருக்கும். நல்லா வடிகட்டியில் போட்டு வடிச்சிட்டீங்க இல்லையா? ஆமாங்க. லெமன் புளிஞ்சு எடுத்து வச்சுக்கிறேங்க்கா. சரி. 1 கிலோவுக்கு 6 லெமன் போடும். இப்போ நீங்கள் அரிசி போட்டோன்னே லெமன் போட்டுருவீங்களா? சரி. நாங்களாம் தம் போடும்போது தான் போடுவோம். அரிசி போட்டு இப்படி ஒரு கொதி வந்ததையும் நான் லெமன் ஊற்றிடுவேங்க்கா. இப்போ 3 எலுமிச்சம்பழம் புளிஞ்சு சேர்த்துட்டீங்க. ஆமாங்க்கா. அடுப்பை குறைச்சிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களாக்கா? அக்கா பாருங்க, 3 நிமிஷத்துலேயே இந்த அளவுக்கு வந்துருச்சு. ஸ்டேஜில் தம் போட்டால் கரெக்டாக இருக்கும். பாருங்க, கரெக்டாக அரிசியும் தண்ணி சேர்ந்து வந்துருச்சு. தம் போட்டுக்கலாம். என்ன செல்வி? தம் போட்டுடலாங்க்கா. நெய் 1 ஸ்பூனு. நம்ம ஏற்கனவே நெய் ஊற்றிருக்கிறோம், அதனால 1 ஸ்பூன் மட்டும் போதும். இந்த மாதிரி லேசாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அப்படியே தம் போட்டு அடுத்தது பிரட்டும் போது கீழே பிரட்டிக்கலாம். இந்த மாதிரி விட்டாலே போதும்க்கா. இப்போ பிரியாணி நெய்யெல்லாம் போட்டு இறக்கி வச்சுட்டாங்க. அடுத்ததாக தோசைக்கல் வைக்கிறாங்க. கீழே வச்சிட்டோம்னா சாப்பாடு அடி பிடிக்காம இருக்கும். நல்லா இருக்கும். வந்து தம்முக்கு மேல சுடுதண்ணி வச்சிருக்காங்க. சரி செல்வி. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணா கரெக்டா இருக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ பிரியாணி ஒரு பக்கம் தம் போட்டாச்சு, சீடைக்கு ஒரு பக்கம் பிசைஞ்சிட்டு இருக்காங்க. அக்கா ஒரு பக்கம் அதிரசம், மிக்சர், முறுக்கு இதெல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து இப்போ ஆர்டருக்கு எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. எக்ஸ்ட்ரா செஞ்ச முறுக்கு, ரிப்பன் பக்கோடா ஆர்டருக்கு இதுவுமே பேக் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க. நேற்று போட்டதெல்லாம். சரிங்கக்கா. நேற்று சாயங்காலம் தான் போட்டோம். முறுக்கு இது மத்தியானம் போட்டது. ஓப்பன் பண்ணி காட்டுறீங்களா? காட்டுறோம் பாருங்க. அவல் எல்லாமே போட்டு நல்லா கரகரா மொறு மிக்சர் வந்து ரெடியாக வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து பாருங்கள் ஸ்டீல் கண்டெய்னரில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா கருவேப்பிலையெல்லாம் நிறைய போட்டு நல்ல மணமாக இருக்குதுங்க மிக்சரு. அதே மாதிரி ராகி முறுக்கும் ரெடியாக வச்சுருக்காங்க. பக்கோடாவும் இருக்குதுங்கக்கா. சரி.
ஃபோன் பண்ணால் எல்லாருக்குமே அனுப்பி விட்ருவீங்க. ஆமாம், கொடுத்து விட்ருவோம். லோக்கலில் இருக்கவங்களும் ஆர்டர் பண்ணிட்டு வாங்குறாங்க. வந்து வாங்கிக்கலாம். இட்லியை நைட் கேட்டாங்க, 10 மணிக்கு தான் போட்டோம். நைட்டு ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கீங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆ அதிரசமும் நைட்டு 7 மணிக்கு தான் போட்டாங்க. சரி சரி சரி. அதுவும் கேட்டிருக்காங்க, எடுத்து வச்சுருக்குறோம். சரிங்கக்கா. சரி, பிரியாணி தம் போட்டு இப்போ 10 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணலாமா? ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ அதுக்கப்புறம் மறுபடியும் 10 நிமிஷம் நம்ம ரெஸ்ட் விட்டுட்டோம் இல்லையா? ஆமாம், இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். கரெக்டாக இருக்கும். ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்க எப்படி இருக்குதுன்னு. வாவ், பிரியாணி கலரே செமையாக இருக்குது செல்வி. நல்லா இருக்குங்களா? ஆ பாருங்க, சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்படி இருக்கணுங்கக்கா. நல்லா பொலபலன்னு உதிரி உதிராக வந்திருக்கு செல்வி. நல்லா பரட்டி விடணும். ஏன்னா மேலே இருக்கிற சாப்பாடுலாம் கீழே போகணும்ல. இங்கே பாருங்க, அடி சாப்பாடு வரல எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். சூப்பர். நாங்கள் டேஸ்ட் பண்ணுறப்போ எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்கிறோம். ஃபோட்டோங்க ஓரமாக நிற்கிறாங்க. பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. டேஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ரெடியாக இருக்கீங்க. இப்போ குழம்பு கொஞ்சம் ஊற்றிக்கலாம். சிக்கன் கிரேவி கொஞ்சம் வைங்க. சிக்கன் கிரேவி கொஞ்சம் வச்சுக்கலாம். இப்போ பிரியாணிக்கு ஆனியன் ரைத்தா, சிக்கன் கிரேவி, மட்டன் குழம்பு எல்லாமே செல்வி இன்னைக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்குதுன்னு. சிக்கன் கிரேவி வச்சுருக்கிறேன். பாரு, நீங்கள் டேஸ்ட் பாருங்க. இது பாருங்க. 2 பேர் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பிரியாணி டேஸ்ட் செம சூப்பராக. தலப்பாக்கட்டு பிரியாணி டேஸ்ட் வருது. நீங்கள் தக்காளி அதிகம் போடல, அதனால பிரியாணி நல்லா டேஸ்ட். தக்காளி போட்டால் டேஸ்ட் மாறும். சொல்லுங்க, நீங்கள் சிக்கன் கிரேவி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சிக்கன் கிரேவி சூப்பராக இருக்குது. அக்கா, நீங்கள் சிக்கன் கிரேவி சாப்பிட்டு பாருங்க. சிக்கன் செமையாக இருக்கு. சிக்கன் அக்கா செஞ்சீங்களா? கோயம்புத்தூர் வாங்க, மீன் குழம்பு உங்களுக்கு செஞ்சுதாங்க. சாப்பிட்டு பார்த்தா சொல்லுங்க. செல்வி வந்து சீ ஃபுட் எல்லாமே ரொம்ப நல்லா செய்வாங்க. எங்களுக்கு அடுத்த டைம் வந்து மீன் குழம்பு செஞ்சு தரேன்னு இருக்காங்க. மீன் குழம்பு வந்து நாங்கள் கோயம்புத்தூர் போயிட்டு உங்களுக்கு வீடியோ கொடுக்குறோம் கண்டிப்பாக. மீன் குழம்பு, மீன் வறுவல், மத்தி மீன் வறுவல், சங்கரா மீன் குழம்பு எல்லாமே நல்லா வைப்போம். அப்படி செல்வி இன்னைக்கு அக்கா வீட்டுக்கு வந்துட்டு இந்த பிரியாணியை நமக்கெல்லாம் செஞ்சு காட்டியிருக்காங்க. ஆனால் அவங்க இருக்கிறது கோயம்புத்தூர் சரௌண்டிங்ஸில் இருக்கவங்களுக்கு அவங்க ஆர்டருக்கு செஞ்சு கொடுப்பாங்க. பிரியாணி மட்டும் இல்லைங்க, சிக்கன் ஃப்ரை, மட்டன் ஃப்ரை, சிக்கன் கிரேவி, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, உப்பு கறி எல்லாம் கூட செய்வாங்க. உப்பு கறி, அப்புறம் சிக்கன் சிந்தாமணி, சில்லி சிக்கன் எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க. அப்புறம் சீ ஃபுட்டு எல்லாமே செய்வாங்க. தேவைப்படுறவங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அவங்களோட நம்பர் வந்து நான் இப்போ ஸ்க்ரீன்லேயே கொடுத்துட்றேன். உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். அவங்களோட அட்ரஸும் கொடுக்குறேன். நீங்கள் ஆர்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க செஞ்சு ரெடியாக வச்சுருவாங்க. என்ன செல்வி? ஆமாங்கக்கா. இந்த மாதிரி பிரியாணிக்கு மட்டன் குழம்பு அல்லது சிக்கன் குழம்பு, ஆனியன் ரைத்தா வந்துருங்க. அப்புறம் சிக்கன் ஃப்ரையோ மட்டன் ஃப்ரையோ நம்ம ஆர்டர் கொடுத்தா அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. அக்கா வந்து இன்னைக்கு என்னை அறிமுகப்படுத்தினாங்க. நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கிறேன். நீங்கள் யார் வேணாலும் எனக்கு கோயம்புத்தூர்லேருந்து கால் பண்ணுங்கள். ஒரு நாள் முன்னாடியே கால் பண்ணிங்கன்னா நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவேன். ஒரு 4-5 கிலோமீட்டர் அப்படின்னா அவங்க வந்து டோர் டெலிவரி பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே இருக்கவங்க நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க வந்து ரெடியாக பண்ணி வச்சுருவாங்க. எத்தனை மணிக்குங்கிறதே ஷார்ப்பாக சொல்லிடுவாங்க. நீங்கள் டைமுக்கு போனால் வாங்கிட்டு வந்துடலாம். பிரியாணி ரொம்ப அருமையாக இருக்குங்க. கோயம்புத்தூர் சரௌண்டிங்ஸில் இருக்கவங்க இந்த பிரியாணி மிஸ் பண்ணாதீங்க. உங்களால் செய்ய முடியாத அன்றைக்கி இந்த மாதிரி டேஸ்ட்டாக அவங்ககிட்ட சொல்லி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் வெளியூர்லேருந்து கோயம்புத்தூருக்கு காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸு, ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கவங்கள பார்க்க போனீங்கன்னா கூட அவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் போய் வாங்கிக்கலாம். அவங்க இருக்கிறது மீனாட்சிபுரம் கவுண்டம்பாளையத்தில் இருக்காங்க, கோயம்புத்தூரில். எங்கள் வீட்டில் பலகாரமும் அதே மாதிரி தான். ஆமாம், முத்து ஸ்வீட் அக்கா வாங்கிக்கிங்க. வேணுங்கிறவங்க வாங்கிக்கிங்க. இல்லையில் கணபதி ஆயில தான் போடுறோம். வந்து வாங்கிக்கலாம். லெமன் பக்கோடா, முறுக்கு எல்லாமே நான் உங்களுக்கு ஆல்ரெடி அறிமுகப்படுத்தியிருக்கேன் அக்காவை. ஊரில் இருக்கவங்களுக்குமே அவங்க வந்து அனுப்பிட்டு தான் இருக்காங்க. என்ன முறுக்கெல்லாம் கொஞ்சம் நொறுங்க, அவ்வளோதான். உடனே சாப்பிட்றோம். முறுக்கு மட்டும் உடையி. அதனால வேணுங்கிறவங்க சொல்லுங்க, நாங்கள் செஞ்சு அனுப்புகிறோம். அக்கா வீட்டுக்கு வந்ததில் ஆல்ரெடி பலகாரம் அறிமுகப்படுத்தியிருந்தாலும் இன்றைக்கி பார்க்காதவங்களுக்காக அதையுமே வீடியோவில் கொடுத்துருக்கேன். செல்வியையும் அறிமுகப்படுத்தியிருக்கேன். நீங்கள் எல்லோரும் அவங்க எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேக்கா, தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள். சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. தேங்க்யூ.